SMBN சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. நாங்கள் இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொள்ளு பொடி பண்ண போகிறோம். கொள்ளு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கு, மிளகு, கொத்தமல்லி தனியாக ஒரு கப் எடுத்து வச்சுருக்கு, ஜீரகம் ஒரு 2 ஸ்பூனு, மிளகு ஒரு 2 ஸ்பூனு, கொஞ்சம் பொடி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சம் மிளகாய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வறுக்க போகிறோம். வறுத்துட்டு மிக்சியில் ஆற வச்சு பொடி பண்ண போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானலி வச்சு சூடாகிடுச்சு. இந்த கொள்ளை வறுக்க போகிறோம். பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. நல்லா வெடிக்குது பாருங்க, வெடிக்கிற சவுண்டு கேட்குது பாருங்க. நல்லா எல்லாம் செவக்க கொள்ளு வறுத்தாச்சு. இதை எடுத்து கொட்டிடலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். மிளகாய் போட்டு வறுத்துடலாம். 4 மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, மிளகு ஒரு 2 ஸ்பூன் போடும். புளி, கத்தில எல்லாம் இருக்கிறோம். புளி போட்டாச்சு. மல்லி, பெருங்காயம், பெருங்காயம் போட்டாச்சு. பெருங்காயத்தை நல்லா பெருங்காயத்தை நல்லா வறுத்துட்டு ஒன்றா கலந்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. இந்த வெயிட் போடுறவங்களுக்கெல்லாம் இந்த பொடி கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். சூடாக சாதம் பண்ணிவிட்டு அதை நல்லா பிணைஞ்சு சாப்பிட்லாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு மறுபடியும் பொடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த பொடி சாப்பிட்டா நான் உங்களுக்கு வெயிட். பசி எடுத்துருச்சு எல்லாத்துக்கும். பட்டை ஒரு 1/2 கப்பு, சோம்பு ஒரு கப்பு, கிராம்பு ஒரு அரை கப்பு, ஒரு 10-15 ஏலக்காய், இது கரம் மசாலா தூள். இப்போ இது மிக்சியில் போட்டு வறுத்துருக்கோம். நல்லா வறுத்து வச்சிருக்கோம். இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். கரம் மசாலா தூள் ரெடி பாருங்க. மட்டன், சிக்கன் செஞ்சாலும் வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம். அதுக்கு போட்டுடலாம். எல்லாத்துக்கும் எதுக்குமே பட்டன் கிராம்பு எதுவும் போட தேவையில்லை. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கலக்கல. வெறும் பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் ஏலக்காய், இது மட்டும் தான் கலந்துருக்கோம். பாருங்க, நீங்க எல்லா சமையலுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது குழம்பு, குருமா செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.